அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு, அதில் 10th 10ஆம் வகுப்பு தமிழ், அதில் இயல் 1ல் வந்து இருக்கிற செய்யுள் பகுதியில் மட்டும் ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் எழுதி பாருங்கள். அது 10th தமிழ் செய்யுள் பகுதியில் இருக்கிற ஒரு 10 கொஸ்டின். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓவிய விதானத்து உரைபெறும் இத்தெழுத்து மாலை தாமும் வலையுடன் நாற்றி விருந்து பட கிடந்த அருந்தொழில் அரங்கம். இது எந்த நூலில் வந்து இந்த வரி இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது, அன்னை மொழியே கவிதை விளையின ஆசிரியர் யார்? மூணாவது, தென்மொழி தமிழ் சிற்று, இந்த இதழின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? நான்காவது கேள்வி, பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? ஐந்தாவது கேள்வி, பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் சிலவற்றை கூறு. ஆறாவது கேள்வி, யாருடைய திருக்குறள் மெய் பொருளை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது? ஏழாவது கேள்வி, பெருஞ்சித்திரனார் அவர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன, சரியா தவறா? அடுத்து வந்து 8வது கேள்வி. இதில் மறுபடியும் 4 8வது கேள்விக்கு வருவோம். 8வது கேள்வி என்ன அப்படின்னா, அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை நறுங்கனியே என்று பாடியவர் யார்? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. அடுத்து 9வது கேள்வி, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். 10வது கேள்வி, செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரிய நின்பெருமை என்று பாடியவர் யார்? 11வது கேள்வி, அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் யார்? 12வது கேள்வி, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்னும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார்? 13வது கேள்வி, மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே என்று பாடியவர் யார்? 14வது கேள்வி, தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர் என்ன? இல்லை, இது ஓகே. இதில் வந்து நமக்கு 13ல் முடிஞ்சிடும், 14 வரைக்கும் கிடையாது, 13 வரைக்கும் தான். இந்த 13 கொஸ்டின் வந்து செய்யுள் பகுதியிலேருந்து மட்டும். பொருள் அதெல்லாம் எடுக்கலை, சும்மா கேள்வி மட்டும் எடுத்துக்குது. தேங்க்யூ.